வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிற பலகாரம் ரவா ரசகுல்லா. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் ரவா ரசகுல்லா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 1 கப்பு ரவா எடுத்துருக்கேன், 2 கப்பு பால், 2 கரண்டி சீனி, நெய் தேவையான அளவு, ரவை எடுத்த கப்பு அளவுக்கு 2 கப்பு தண்ணீர், 1 கப்பு சீனி. ஓகேவா, ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன், சூடு ஏறிச்சு. இந்த கப்பு அளவுக்கு நான் 2 கப்பு பால் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதில் ஊற்றுவோம். ஓகேவா, இப்போ ஊற்றியாச்சு. இப்போ பால் நல்லா கொதிக்கிட்டோம். ஓகேவா, இப்போ பால் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம 2 கரண்டி சீனி இதில் போட்டுருவோம் இனிப்புக்கு. ஓகேவா, கொஞ்ச நேரம் கிண்டி விடுங்க. சீனி நல்லா பால்லே நல்லா கரையட்டும். ஓகேவா, இப்போ பால் நல்லா கொதிக்குது. அதில் நான் 2 கரண்டி சீனி போட்டேன். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் கொஞ்சமாக ரவாவை கொட்டி நல்லா கிண்டுவோம். ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டி விடுங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டுங்க அப்படியே. ஓகேவா, நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கொதிக்கிடும். ஓகேவா, நல்லா கிண்டி விடுங்க. ஓகேவா, இது கூட நான் கொஞ்சமாக அரை கண்டி நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் நெய் முதல்ல சேர்த்தேன். நெய் சேர்த்தோமா பேனில் நல்லா ஒட்டாமே வரும். ஓகேவா, இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் எடுத்துட்டேன். இது ஒரு மங்கில் இப்படி கொட்டி வச்சுருங்க. ஓகேவா, இப்போ கொட்டியாச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஓகேவா, இப்போ நான் ஒரு பானை வச்சுருக்கேன். நான் இப்போ சர்க்கரையை பாகு காய்க்க போகிறேன். நான் 2 கப்பு இந்த ரவாவில் எடுத்தேன். நான் 2 கப்பு, இந்த அளவுக்கு 2 கப்பு நான் தண்ணி சேர்க்குறேன். ஓகேவா, அது கூட 1 கப்பு சீனி இதிலே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், லேசாக ஆறிச்சு. ரொம்ப ஆறக்கூடாது, லேசாக தான் ஆறணும். நான் கொஞ்சமாக நெய் எடுத்துருக்கேன். நெய்யை இதில் போட்டுட்டு நல்லா பிழைங்க. அப்படியே சாஃப்டாக இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் லேசாக சூடாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் சாஃப்டாக வரும். கொஞ்சம் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணுமா, அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் சாஃப்டாக பிழைஞ்சிட்டேன். நல்லா பிழையணும். அப்போ தான் கணக்காக வரும். ரெண்டாவது உருண்டை பிடிக்கிறப்ப கிராக் இருக்கக்கூடாது. கிராக் இருந்துச்சுன்னா பிஞ்சிரும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் சாஃப்டாக பிழைஞ்சிட்டேன். இப்போ வாங்க நம்ம எப்படி உருண்டை செய்யலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, நான் கொஞ்சமாக நெய் எடுத்துக்கிறேன். நெய் எடுத்துகிட்டு 2 கையில் அப்படி தடவிக்குங்க. ஓகேவா, தடவியாச்சு. இப்போ நம்ம அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு, உங்களுக்கு எந்த சைஸ் உருண்டை வேணுமோ அது தகுந்தாப்பில் நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ நல்லா இப்படி பிணைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிடுங்க. அப்படியே உருண்டை பிடிச்சிட்டு இப்படி 2 கையில் வச்சு இப்படியே செய்யுங்க. ஆனால் கிராக் விழக்கூடாது. கிராக் விழுந்தால் மாவு வெளியே வந்துடும், உடஞ்சிரும். ஓகேவா, பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க. ஓகேவா, இப்போ நான் 2வது எப்படி உங்கள்கிட்ட திரும்பி காமிக்கிறேன். ஓகேவா, கொஞ்சமாக அப்படி எடுத்துக்கங்க. இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி உருண்டையாக பிடிச்சிக்கங்க. இப்படி பிடிச்சிட்டு
ஓகேவா? 2 கையை வச்சு இப்படி செய்யுங்க. கிராக் விழுவக்கூடாது, கணக்காக செய்யணும். ஓகேவா? இந்த மாதிரி செஞ்சிட்டே வாங்க. ஓகேவா? இந்த பாருங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் உருண்டை செஞ்சு முடிச்சிட்டேன். மொத்தம் 11 உருண்டை வந்திருக்கு. இப்போ வாங்க, இப்போ நான் சுகர் சிரப் செஞ்சுருக்கேன்ல, அதில் இப்போ நம்ம மசு பண்ணலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், சுகர் சிரப்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அனல் குறைச்சிடணும். நீங்கள் அனலை குறைச்சிட்டு இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா இதில் போட்டுருவோம். மெதுவாக போடுங்க. ஓகேவா? இப்போ போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், அடுப்பு வந்து மெதுவாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ பாருங்கள், ரசகுல்லா, ரவா ரசகுல்லா நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கு. 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் அடுப்பை வச்சிடணும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் அடுப்பை வைக்க போகிறேன். ரெடி ஆயிடுச்சு. சுவையான ரவா ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.